இந்த மக்கள் என் சொந்த மக்கள். உயிரினும் மீது இந்த மக்களுக்காக ஓடினேன், கரைகளை தேடினேன், வாழ் கொண்டு சாதினேன், வெற்றியை நாடினேன். தலை தேடி வெள்ளம் மட்டும் உண்மை உண்ட முடிசூட்டி கொள்ள மட்டும் தடை செய்ய வாரான என்னை விட்டொருவர் இந்த தரணியால் தகுதி அடைந்து விடுவான போகாதீர பரவல மதித கோட்டை முன்னால் தடங்களும் மதி அந்த தடுத்த பெருமா என்னை ஏறு முன்னேறிய என் காலம் விட்டு தலைவர் தலையிலே கண்ணீரை பெய்து முரசம் நுழைத்து முடங்கியது என்றால் என்னையா கேட்டார்கள் நீ யார் என்று. எவன் இந்த மண்ணுக்கு வந்த காரணம், எவன் இந்த மண்டலத்தின் காவலனும் அவனை பார்த்து வாய வந்த கஞ்சகம் கூட்டும் கேள்வி பேசுகிறான். உன் கண்கள் சிவக்கட்டும், மின்னல் மின்னட்டும், இடி இடிக்கட்டும், சூறை காற்று வீசட்டும், கொடிமழை பொழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும். நன்றி வணக்கம். நான் தான் சரஸ்வதி. ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்த பவது மே சதா. சரஸ் என்றால் பொய்கை, குணமென்று பொருள். மனமாகிய பொய்கையில் வாழுபவர் ஆதலால் சரஸ்வதி என்று அழைக்கப்படுகிறார். சரஸ்வதிக்கு கலைவாணி கலைமகள் என்ற பெயரும் உண்டு. கையில் வீணையுடன் பெண் தாமரையில் அமர்ந்திருக்கும் சரஸ்வதியின் வாகனம் அன்னப்பறவை. சரஸ்வதி கண்ணுக்கு பெருமாவதா என்னை வணங்கி நீங்கள் அனைவரும் கல்வி ஞானத்தை பெற்றோர்கள். சரஸ்வதி தேவி போற்றி, சரஸ்வதி தேவி போற்றி. நன்றி வணக்கம். தாராட்சி தந்த பொருளாருக்கு வேளாண்மை செய்த பெருந்தூயனர் வள்ளுவரின் குரலோடு உத்திர பிரதேசத்தில் பிறந்து பல விருதுகளையும் இந்தியாவில் புகழ்பெற்ற தன்னர்த்தி இருக்கு சொந்தமான ஒற்றை காசிங்க நறுவினார் நான் தேசிய அளவிலான பெண்கள் வைக்கம் நாட்டம் வீராங்கனை வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஒரு ரயில் பயணத்தின் போது எனது இடது காலை இடது காலை தாங்கனையும் என் பயணத்தை தொடர்ந்தேன். ஒரு கால் நான் ஏதேனும் செய்தால் என்னை கருணையோடு காக்காமல், கருணையோடு காக்காமல், கருணையோடு காக்காமலே என்ற கேள்வி என்னை. இந்திய எவரெஸ்ட் நடைமுறைகள் முதல் பேர் மாற்றுத்திறனாளி என்ற சாதனையை பதிவு